வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு விஜயவாடாவுக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிரகாசம் பேரேஜ். விஜயவாடாவில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் இது. இதில் போட் ரைடெலாம் இருக்குது. இந்த இடத்தோட பேர் கரிமலா காட். கிருஷ்ணா நதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது புஷ்கர் காட் அண்டு துர்கா காட். இங்கே புனித நீராடல் நீராடுவாங்க பக்தர்கள். இந்த இடம் கிருஷ்ணா நதிக்கு ஆரத்தி காட்டுற இடம் இது. விஜயவாடா ஸ்ரீ கனகதுர்கா கோவில் ஆந்திராவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோவில் தான் இது. இப்போ நாம் பார்க்குறது அக்கண்ணா மாடண்ணா கோவில். இது ஒரு குடவரை கோவில். இது இந்திய தேசிய நினைவு சின்னங்களில் ஒன்று. ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட பிள்ளையார் சிற்பத்தூணும் இதில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பில்டிங் நைட்டு வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கனகதுர்க்கை அம்மன் கோவில் இந்திரகிலாத்ரி மலைக்கு மேலே கிருஷ்ணா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்வதி தேவியோட 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இங்கேருந்து விஜயவாடாவோட சிட்டி வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் மலைகளாகவும் ஒரு பக்கம் நதியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த விஜயவாடா சிட்டி. இங்கேருந்து நம்ம கிருஷ்ணா நதியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சாலை ஓரம் மற்றும் நதி கரை என்று அழகாகவே காட்சியளிக்குது இந்த இடங்களே பார்க்கறதுக்கு. இந்த கோவிலோட மூலவர் கனகதுர்கேஸ்வரி. இறைவன் மல்லேஸ்வரர். ஆந்திராவோட காவல் தெய்வமாக கனகதுர்கா விளங்குறாங்க. மகிஷா அசுரனை அழித்த பிறகு துர்கா தேவி இந்த மலையில தான் சாந்த சொரூபினியாக அமர்ந்த இடம் தான் இந்த மலை. துர்கா தேவி மகிஷாசுரனை அழித்து அந்த சந்தோஷத்தில் இந்த தளத்தில் தங்க மழையை பொழிய செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க கனகதுர்கா என்று பெயர் பெற்றிருக்காங்க. இது சிட்டியோட ஒரு மெயின் கார்னர், ஒரு ரவுண்டனா. இங்கே ஒரு யானை சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது குணத்தல மாதா கோவில். இது ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க யாத்திரை தலம். தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் இருக்கிற ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு பிறகு கன்னி மரியாவின் 2வது மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக இது பார்க்கப்படுது. இங்கே அன்னை மரியா குணத்தல மாதா மற்றும் லூர்து அன்னை அல்லனா மேரி மாதா என்று அழைக்கப்படுறாங்க. மலைக்கு மேலே போகிறதுக்கு சர்ச்சுக்கு 2 பக்கத்துலேயும் வழிகள் இருக்குது. இங்கே திருவிழான்னு பார்த்தீங்கன்னா குணத்தல மாதா திருவிழா, லூர்து அன்னைக்கு விருந்து சிறப்பாக நடைபெறுது. மலைக்கு நடுவில் லூர்து அன்னையோட ஒரு சிலை இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குணத்தலா மேரி மாதா திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அந்த டைமில் ஒரு 10 லட்சத்திற்கு மேலே இங்கே பக்தர்கள் வருவாங்க. இந்த மலையில் உச்சி வரைக்கும் ஏறுவதற்கு எளிமையாக படிக்கட்டுகளோட அழகாகவே காட்சியளிக்குது. இந்த மலையில் நம்ம ஏறும்போது மலையில் இயேசுநாதர் தண்டனை அனுபவித்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். சித்திரங்களாக பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நாம் மலை உச்சிக்கு போகிற வரைக்கும் இது மாதிரியான 10க்கும் மேற்பட்ட காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். இது அனைத்தும் பார்ப்பதற்கு மிகவும் தத்ரூபமாக இருக்கும். இந்த மரி அன்னை நோய்களை குணப்படுத்துவதாக நம்பப்படுது. அதன் காரணமாக அன்னையோட ஆசீர்வாதம் வேண்டியும் இங்கே ஏராளமான பக்தர்கள் இங்கே வருவாங்க. இங்கேருந்து விஜயவாடா சிட்டி வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது சாந்தி நகர், மச்சவரம் டவுன், மாருதி நகர், துர்காபுரம் என்று பல நகரங்கள் இங்கேயே இருக்குது. இந்த ஆந்திராவிலே 2வது மிகப்பெரிய சிட்டி தான் இந்த விஜயவாடா. இயேசுநாதர் சிலுவையை சுமந்து வரும்போது அவருக்கு எதிரில் ஒரு பெண் அவரோட புகைப்படத்தை காட்டும் காட்சி இது. இயேசுநாதர் சிலுவை சுமந்து வரும் காட்சி மற்றும் இயேசுநாதர் ஆசீர்வதிக்கும் காட்சி இது. இங்கேருந்து விஜயவாடா வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங் வெளிச்சத்தில் சன்ரைஸும் உதிர்ச்சிடுச்சு. இந்த சிட்டி வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து நாம் விஜயவாடா கனகதுர்க்கை அம்மன் கோவிலையும் பார்க்க முடியும். அதுதான் இந்திரகிலாத்ரி மலை. இங்கேருந்து பார்க்கறதுக்கு பனிமூட்டத்தில் லைட்டாக தான் தெரியுது. இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற விஜயவாடா சிட்டி வியூ இதுதான். இதுக்கு பின்னாடியும் ஊர்கள் இருக்குது, கிறிஸ்துராஜபுரம்லான்னு சொல்லிட்டு. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதை அன்னை மரியா பார்க்கும் காட்சி இது. அன்னை மரியாவின் மடியில் இயேசுநாதர் இறந்த நிலையில் இருக்கும் காட்சி இது. இது அடக்கம் செய்யும் காட்சி இது. நாம் மலைக்கு உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 18 அடி உயர இரும்பு புனித சிலுவையில் இயேசுநாதர் இருக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். இது பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. சூரியன் வெளிச்சத்தில் இயேசுநாதர் சிலையும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கு இயேசுநாதரின் முன்னாடி எல்லாரும் மண்டி போட்டு பிரார்த்தனை செய்வாங்க. அதுக்கான இடம் இருக்குது. இங்கேருந்து சிட்டி வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த விஜயவாடாவில் மிகவும் உயரமான இடம் இதுதான். இந்த மலையில் நின்றுட்டு நம்ம இந்த விஜயவாடாவை சுற்றி பார்க்கலாம். அடுத்ததாக குணத்தலா மலை ட்ரெக்கிங். இங்கே ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டும் இருக்குது. இந்த மலையில் யார் வேணாலும் ட்ரெக்கிங் போகலாம். 2 வழியில் இந்த மலை மேலே ஏறலாம். ஒன்று குணத்தலா மலை வழியாக ஏறலாம், இன்னொன்று கிறிஸ்துராஜபுரம் வழியாகவும் மேலே ஏறலாம். வெயில் டைம்னால மரங்கள்லாம் காஞ்சி போயிருக்கு. அதில் வர இந்த இடம் கொஞ்சம் கரடு முரடாகவே இருக்குது. ஆனால் ஈஸியாக ட்ரெக்கிங் போகலாம். இங்கேருந்து நம்ம விஜயவாடா சிட்டி வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது.
மேக்ஸிமம் அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற ஒரு இடம் தான் இது. சிட்டி, அழகான சிட்டி இருக்குது. அண்ட் அதே மாதிரி அழகான ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த விஜயவாடாவில் இருக்குது. ஏறும்போது ஒன்றும் தெரியல, ஆனால் இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழுக்கு விழுந்து கண்டிப்பாக பல்ல உடச்சிப்போன்னு மட்டும் தெரியுது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக இந்த இடம் வந்து கொடுக்குது. இது கிறிஸ்துராஜபுரம் ஜீசஸ் த கிறிஸ்ட் சர்ச்சு. இதுக்கு பக்கத்துலேயே மலைக்கீழே மேலே ஏறுறதுக்கும் வழி இருக்குது. இந்த இடமும் ஒரு சிறப்பான இடமா காட்சியளிக்குது பார்ப்பதற்கு. இங்கேருந்து இந்த மலைக்குன்று பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலைக்குன்றுக்கு மேலேயும் ஒரு கோவில் இருக்குது. நாம் இங்கேருந்து அனுமன் தரிசனம் செய்ய முடியுது. இது மோகல்ராஜபுரம் தனகொண்டா துர்கா பவானி கோவில். கீழே வந்து முருகர் கோவில் இருக்குது. இந்த மலைக்கு மேலே வந்து துர்கா பவானி அம்மன் கோவில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து துர்க்கை மற்றும் விநாயகர் நம்மளை அன்போடு வரவேற்கிறாங்க. இந்த தனகொண்டா மலையில் நம்ம ஏறும்போது அம்மனோட பல அவதாரங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மலையும் ஈஸியாக மேலே ஏறி போகிறதுக்கு அழகாக இருக்குது. படிக்கட்டுகள்லாம் இல்லை, சருவலாகவே இருக்குது. இந்த விஜயவாடாவில் கனகதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு அப்புறம் இந்த அம்மன் கோவிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான். இங்கே வந்து துர்க்கை அம்மன் குழந்தை ரூபத்தில் காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. இங்கிருந்து விஜயவாடாவோட மற்ற இன்னொரு பகுதியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே வந்து ஸ்ரீ சக்கர பீடம் மற்றும் அம்மனோட பாதங்கள் வடிவம் மற்றும் சிவலிங்க வடிவம்லாம் இருக்குது. இது விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன். நாட்டில் இருக்கிற எல்லா மூலைகளுக்கும் ட்ரெயின் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். நார்த் இந்தியாவோட என்ட்ரன்ஸே இதுதான். இந்த இடம் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேசிய கொடி அழகாக பறந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. இது ஒரு ரயில்வே மியூசியம். ஃபைரி குயின் ரயில் இன்ஜின். இது மிகவும் பழமையான ரயில் இன்ஜின். இது ஸோ பியூட்டிஃபுல். விஜயவாடா பைபாஸ் ரோட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கு, 2 பக்கமும் வண்டி போகும், நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் பாய் ஃப்ரம் சந்திரன்.